Hello students, welcome back to our channel Manakar Asiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரில் இருக்கக்கூடிய क्वेश्चंसலாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், 8 மார்க் ஆகட்டும், டைம் லைன் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் மார்க் பண்ணலாம். ஸோ 1 மார்க் ஆன்சர் கீ வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரங்கையா வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதநாயகம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரையை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஏகபத்திய முதலாளித்துவம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? லெனின் தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ லெனின். நெக்ஸ்ட் வந்து வேலூர் புரட்சி எப்போது வெடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. ஃபோர்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த 1 மார்க் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி ரோமன் 1 3 ரோமன். ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் 1 அதே மாதிரி 2 3 மட்டும் வந்து கரெக்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான், ஆப்ஷன் பி ரோமன் 1 2 3 வந்து கரெக்டு. பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிக்ஸ்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? பிளாக் சாயில், ஆப்ஷன் டி பிளாக் சாயில் தான் வந்து கரெக்டான ஆன்சர். மேங்கனீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. மேங்கனீஸ் யூஸ்டு டு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஸ்டீல் மேக்கிங், எஃகு தயாரிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எயித்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி போர்க்கெட் தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். டேஸ் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நைன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா பாக் நீர்சந்தி என்று மன்னர் வளைகுடா இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸ்ரீலங்கா, இலங்கை தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையினை அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் 360, சட்டப்பிரிவு 360ன்னு வந்து சொல்லலாம். மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்னவாக இருக்கும்? மேலவை உறுப்பினர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். த மினிமம் ஏஜ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் லீகிஸ்டிவ் கவுன்சில். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 30 இயர்ஸ், 30 வயது இருக்கணும். இந்திய அரசாங்கத்தால் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ என்ன அறிமுகப்படுத்தப்பட்டாங்க? 13வது கொஷின்னு. அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை. அடுத்து சரியான கூற்று ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் சி. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரோமன் 1 3 4 வந்து கரெக்டு. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரோமன் 1 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு அதே மாதிரி 8 மார்க்கு எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம். இதில் கம்பல்சரி 28 வந்து கேட்டிருக்காங்க. பொருளாதார பெருமந்தம் இந்திய மேலாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? How did the great impression for impact of Indian agriculture? நெக்ஸ்ட் வந்து பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியல் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிட. நேம் த டெரிட்டரிஸ் ஃபார் பிரிட்டிஷ் அண்டர் ஃபார். பெரியாரை ஒரு பெண்மதியாக மதிப்பிடுக. எஸ்டிமேட் த பெரியார்ஸ் ஃபெமிஸ்ட். முத்து துறைமுக நிகழ்வை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த பீரல் ஆர்பன் இன்சிடென்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஹைலாண்ட்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப். இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதிகளாய் குறிப்பிடுக. நேம் த ஏரியாஸ் ரிசர்வ் த ஹெவி ரெயின்ஃபால் இன் இந்தியா. தமிழ்நாட்டின் எல்லைகள் குறிப்பிடுக. ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. உச்சநீதிமன்ற நீதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் நமக்கு மெயினாக வந்து சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க். ஸோ அடுத்து ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமேட்டிக் ப்ராடக்ட். தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுது. ரைட் த சம் நேம் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு. நிறுவன வரி என்றால் என்ன, ரொம்ப முக்கியம். அடுத்து 10x50 பொறுத்த வரைக்கும் இவனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 42 கட்டாய வினா. ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் அண்ட் எஸ்ஏ ரோல் பிளேடு ஃபார் 19th century ரிஃபார்மர்ஸ் ஆஃப் டுவர்ட்ஸ் இன் காஸ் ஆஃப் விமன்.
வேறுபடுத்துக்க பொறுத்த வரைக்கும் வானிலை மற்றும் காலநிலை நல்லா பார்த்துக்கணும். வண்டல் மண், கரிசல் மண் நல்லா படிச்சுக்கோங்க. இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகிறது. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் வெதர், கிளைமேட்டு, ஆலிவல் சாயிலு, பிளாக் சாயிலு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்படை உரிமைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் உள்ள கோட்பாடுகள் இடையான வேறுபாடுகள், இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணிகளை விவாதிக்கவும், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக, இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் யாவை. அடுத்து வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரிக்கவும். வாட் ஆர் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். உலகமயமாக்கலின் நேர்மறை தாக்கம், எதிர்மறை தாக்கம் குறிப்பிட்டு வரைக. ரைட் அபவுட் த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் நெகட்டிவ் இம்பேக்ட் குளோபலைசேஷன். கருப்பு பணம் என்றால்னா அதற்கான காரணங்களை எழுதுக. வாட் இஸ் பிளாக் மணி, ரைட் த யூசஸ் ஆஃப் பிளாக் மணி, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் இருக்குது. ஸோ டைம்லைன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேப் வந்து கொடுத்துருக்காங்க. மேப் வந்து மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. 8 மார்க் பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பு மற்றும் உறுப்பு பற்றி விவரிக்கும். ஒத்துழைமை இயக்கத்திட்டத்தின் கூறுகளை எழுதுக. பெண்கள் இயக்கங்கள் பற்றி குறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்போசிஷன்ஸ் ஆஃப் லீகிஸ்டிவ் நேஷன். ரைட் த ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ அது கீழே ரைட் த டீட்டெயில் ஆஃப் உமன் மூமெண்ட், ரொம்ப முக்கியம். ஸோ கீழே மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேப் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர், தமிழ் மீடியம் கீ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. அரசு தேர்வுகள் துறை இயக்கம், சென்னை, மே 2022 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. 14 1 மார்க்கான ஆன்சர் கீ இருக்குது. ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்குக்கெலாம் கீ பாயிண்ட் வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. பொருளாதார பெருமந்தம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி 16வது கொஷின் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், பெண் அடிமைத்தனம், குழந்தை திருமணம், விதவை பெண்கள் மறுமணம், பலதார திருமணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். சரிங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர். ஸோ அதுக்கு கீழே கிழக்கே வங்காள விரிகுடாவும், மேற்கே கேரளாவும், வடக்கே ஆந்திர பிரதேசமும். ஸோ இந்த மாதிரி எழுதுனா 2 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்சர் கீயை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. இதில் 28 வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் ஃபுல்லாக எழுத தேவையில்ல. 2 மார்க் எழுதுனால 2 பாயிண்ட் எழுதுனா போதும். அதே மாதிரி கீழே ஐரோப்பிய நாடுகள் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு ராஜாராம் மோகன் ராய், இது ரொம்ப முக்கியம். இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வானிலை காலநிலை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வண்டல் மண், கரிசல் மண் வேறுபாடு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைகளுக்கான கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏதேனும் 5 கருத்துக்கள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏதேனும் 5 தலைப்புகள் விளக்கத்துடன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை வேஸ்ட் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே நடக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசு யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ மேப்லாம் பாருங்கள் எப்படி அழகாக நீட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். சரிங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்ருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசு யூடியூப் சேனல். தமிழ்நாடு வரைபடத்தில் இந்த பகுதியெல்லாம் குறிக்கணும். சேலம், காவேரி ஆறு, நீலகிரி, நெல் விளையும் பகுதி, மன்னார் வளைகுடா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசு யூடியூப் சேனல். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கீ ஆன்சருக்கான கொஷின் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.